பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 136 முதல் 139 சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்ல தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 136வது சங்கீதத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று ஆரம்பித்து அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி மீண்டுமாக எல்லா வசனங்களிலும் 26 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் அறிகிறோம். ஆம், நம்ம தேவன் கிருபையின் தேவன், கிருபை மிகுந்த தேவன். கிருபை என்பது எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் நமக்கு அருளப்படுவதான கர்த்தருடைய உதவி. ஆம், அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பானது அவருடைய கிருபை நிமித்தம் வருகிறது. அது கிருபையே நம்மை பலப்படுத்தும். ஆம், அந்த உன்னத கிருபை நம்மை பாதுகாக்கும். அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு மிகுந்த அவசியம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் கிருபை அந்த கிருபைக்காக காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த தேவன் கிருபை மிகுந்தவர். கிருபையின் ஆவியானவர் நம்மோடு இருந்து நடத்த வேண்டும். நாம் எப்பொழுதும் அந்த கிருபையின் தேவனை நினைத்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 137வது சங்கீதத்திலே பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அங்கே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள், ஒருவேளை அங்கே சிறை பிடித்தவர்கள் அவரிடம் சீயோனின் பாட்டுகளில் சிலது எங்களுக்கு பாடுகள் என்று சொன்ன பொழுது, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று சொல்லி எருசலேமை நினைத்து சீயோனை நினைத்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய்ப்பவர்களே, எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்யப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே பாபிலோனிலே அவர்கள் கலங்கி அழுகிற காட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். 138வது சங்கீதத்தில் தாவீது முழு உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்தரித்து உன்னத தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆலயத்திற்கு நேரே நான் பணிந்து இந்த கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஒரு வார்த்தையினால்தான் எல்லா காரியங்களும் உண்டாயின. வார்த்தை இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. வார்த்தையானவர் கிறிஸ்துவானவர். அவர் பிதாவோடு இருந்தவர், பிதாவோடு இருந்து தேவனோடு தேவனாக இருந்தவர். ஆம், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற தாவீது துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், சத்துடைய கிரியைகள் தாவீதுக்கு எதிராக வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் கிருபையை எண்ணி அந்த தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களை கொண்டு செல்வதான தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தொடர்ந்து 139வது சங்கீதத்திலே கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இந்த சங்கீதத்திலே தாவீது விவரிக்கிறது குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய வெவ்வேறு விதமான சிறப்பு இயல்புகளையும் அதிமுக்கியமாக எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் அறிந்திருக்கிற அவருடைய தன்மைகள், தமது மக்களுக்காக அவர் கொள்கிறதான கரிசனை எல்லாவற்றையும் இங்கே தாவீது பட்டியலிட்டு காட்டுகிறார். அந்த உன்னத தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். உலகம் அறியும் சகல காலங்களிலும் உங்களோடு இருக்கின்ற வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதோ அவர் கடைசி நாளிலே மீண்டுமாய் வந்து அந்த வாசஸ்தலங்களில் ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை நான் என்னோடு கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். அந்த மகிமையின்
தேவனை இந்த தாவீது சொன்னதான இந்த சத்தியங்களின்படி நாம் முன்னர் தேவனை நாம் அண்டிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கேடகமாயிருப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இதோ நாம் உருவான நாள் முதல் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் நம்மை நடத்துவார். தேவன் அவருடைய ஆலோசனைகள் நமக்கு அருமையானவைகள். அவருடைய வார்த்தைகள் நம்மை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி தாவீதை போல சர்வ தேவனுடைய ஒப்புக்கொடுப்பு உன்னத தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.